பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில தேவன் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசும்படியாக இந்த நாளில என்னை ஆயத்தப்பட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில பாத்தீங்கன்னா 121 சங்கீதம் 6ஆம் வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமா பிரியமானவர்களே, இன்றைக்கு வெயில் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு, ஐயோ எனக்கு என்ன அலர்ஜி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துகின்னு இருக்காங்க. பகலை குறித்து ஒரு சிலர் பயப்படுறாங்க, இந்த வெயிலை குறித்து ஒரு சிலர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, இரவி குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்ப பாரு எதையாச்சும் குறித்து ஒரு பய நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியில இந்த வார்த்தையை கொண்டு பேசுறாரு. சங்கீதம் 121 6ஆம் வசனத்துல, பகலிலே இந்த வெயிலான நேரத்துல பகல் வேளையில பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்துவதில்லை. நீங்க எதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்களை எதுவுமே உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தின் மூலமா சொல்லி இருக்கிறாரு. இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எதை குறித்து இன்றைக்கு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஐயோ வெயில் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? ஐயோ இருட்டுல என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்களே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடுவதில்லை, உங்களுக்கு எந்த தீங்கும் அணுகுவதில்லை, எந்த இடர்களும் உங்களை அணுகுவதில்லை. இந்த நாளிலே தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்க கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன் இந்த நாளில உங்க கூட இருக்கிறார். உங்க கூட அவர் இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படணும்? பகலை குறித்து ஏன் பயப்படணும்? இரவு குறித்து ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாளிலே தேவன் வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, பகலிலே வெயிலாக இல்லை இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன பண்றதுல சேதப்படுத்துவதில்லை. ஆமா பிரியமானவர்களே, எதுவும் உங்களை என்ன பண்றதில்ல, சேதப்படுத்துறது இல்லை. இன்னில இருந்து நீங்க விசுவாசமான வார்த்தைகளை வாயில வச்சு நம்ம பேசணும். என்ன எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்துவதில்லை. வெயிலும் என்ன சேதப்படுத்துவதில்லை, இந்த இரவும் என்ன சேதப்படுத்துவதில்லை. என் கூட ஏசப்பா இருக்கிறாரு, என்ன ஏசப்பா எந்த சேதமா அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு இந்த நாளில அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு பேசும் பொழுது, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பேசும் பொழுது, இருதயத்தில் எடுத்து இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது எந்த தீங்கும் நம்மள என்ன பண்ணாது, அணுகாது, எந்த சேதமும் நமக்கு ஏற்படாது. ஆமா நீங்க எதை குறித்து என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. இந்த வெயில் உங்களை ஒன்று பண்ண போறது இல்ல. இந்த வெயில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். இந்த வெயில் உங்களுக்கு நல்லதுதான். அதனால வெயிலை குறித்து நீங்க எந்த பயப்பட தேவையில்லை, இந்த இரவை குறித்து பயப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. ஆமா பயப்படாதீங்க. கண்களை மூடுங்க, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்று உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே சங்கீதம் 121:6 சொல்லப்பட்டது போல திட்டவட்டமாய் அருமையா உம்முடைய வார்த்தை பேசி இருக்கிறது, சொல்லி இருக்கிறது. அதன் பிரகாரம் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவரை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆண்டவரை தைரியத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே எல்லாவற்றும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.